வாங்க, இன்னைக்கு நாம இந்திய வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு பேரரச பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, முகலாய பேரரசு எப்படி ஆரம்பிச்சதுன்னு தான் நாம அலச போறோம். ஆனா இது வெறும் வருஷங்களையும் போர்களையும் பத்தின ஒரு பாதம் இல்ல. இது ஒரு விறுவிறுப்பான கதை. வீழ்ச்சி, விடாமுயற்சி, அப்புறம் வெற்றி, இது எல்லாத்தையும் பார்த்த ஒரு கதை. எல்லாமே இந்த உலகத்துக்கு தன்னை யாருன்னு நிரூபிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருந்த ஒரு இளவரசன் கிட்ட இருந்து தான் தொடங்குது. சரி, வாங்க முதல்ல இந்த கதையோட ஹீரோவை பாப்போம். அவர் பேரு பாபர். சொல்லப்போனா ஜெயிக்கிறதுங்கிறது அவரோட ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அவரோட அப்பா வழி பார்த்தா தைமூர், அம்மா வழி பார்த்தா செங்கிஸ்கான். சரித்திரத்திலே மிக கொடூரமான, அதே சமயம் மாபெரும் வெற்றியாளர்களான 2 பேரோட வாரிசுன்னா சும்மாவா? அதனாலதான் அவரோட கனவுகளும் லட்சியங்களும் வானமளவுக்கு இருந்துச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட பேர் பாபர். பாரசீக மொழியில இதுக்கு புலின்னு அர்த்தம். பின்னாடி அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவரோட குணத்துக்கும் இந்த பேர் எவ்ளோ பொருத்தம் பாருங்க. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். இவ்ளோ பெரிய பாரம்பரியம், ரத்தத்துல வீரம்னு எல்லாம் இருந்தும் பாபரோட ஆரம்ப கால வாழ்க்கை அது ஒரு தொடர் தோல்வி கதை. தன்னோட சின்னஞ்சிறு பரம்பரை ராஜ்யத்தை கூட காப்பாத்த முடியாம அதை இழந்து நாடோடிய அலையிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா 1504ல காபூல்ல கைப்பற்றினார். அப்படா ஒரு வழியா அவருக்குன்னு ஒரு இடம் கிடைச்சது. அந்த இடத்துல இருந்துதான் அவரோட வாழ்நாள் கனவான இந்தியாவை கைப்பற்ற திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சாரு. சரி, ஒரு பக்கம் சொந்த நாட்டை விட்டே துரத்தப்பட்ட ஒரு இளவரசன், இன்னொரு பக்கம் பல 100 வருஷமா வட இந்தியாவையே கட்டி ஆண்ட டெல்லி சுல்தானியம். இவங்க 2 பேருக்கும் நடந்த மோதல் எப்படி இருக்கும்? பாபர் இதை எப்படி சாத்தியமாக்கினார்? 1526 முதல் பானிபட் போர். களத்துல நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி கிட்ட கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்கள், கூடவே 1000 போர் யானைகள். ஆனா பாபர் கிட்ட வெறும் 15,000 வீரர்கள் தான். இத பாக்குற யாருக்குமே இது ஒரு தற்கொலை படை மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா பாபர் தோத்துடுவார்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத சில ரகசிய ஆயுதங்களை பாபர் தன் கைவசம் வச்சிருந்தாரு. அவரோட அனுபவமிக்க குதிரைப்படை ஒரு பக்கம், அவரோட அபாரமான போர் தந்திரங்கள் இன்னொரு பக்கம். ஆனா இதை எல்லாத்தையும் விட முக்கியமான ஒண்ணு இருந்துச்சு. இந்தியாவுக்கு அதுவரைக்கும் அறிமுகமே இல்லாத ஒரு புது டெக்னாலஜி. அதுதான் வெடிமருந்து. அவரோட பீரங்கிகள் முழங்க ஆரம்பிச்சதும் அந்த சத்தத்திலேயே லோடியோட யானைகள் மிரண்டு அவங்களோட சொந்த படையவே மிதிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. இது மாதிரி ஒரு தாக்குதலை இந்திய படை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அந்த ஒரே ஒரு போர், பானிபட் போர், டெல்லி சுல்தானியத்தையே முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. 1526ஆம் வருஷம் இந்திய மண்ணுல முகலாய பேரரசுங்கிற ஒரு புதிய சகாப்தம் பிறந்துச்சு. அப்படி ஜெயிச்ச அந்த புலி, அதாவது பாபர், அடுத்த 4 வருஷமும் விடாம போர் செஞ்சாரு. எதுக்கு? தான் ஆரம்பிச்ச இந்த பேரரசோட அடித்தளத்தை வலுப்படுத்தணும்னு. ஆனா 1530ல அவர் இறந்து போனப்போ அந்த பேரரசு இன்னும் முழுசா வலுப்பெறல. அது பாபரோட தனிப்பட்ட திறமையால மட்டுமே ஒன்னா இருந்துச்சு. எப்பவுமே ஒரு விஷயத்த உருவாக்குறத விட அதை காப்பாத்துறதுதான் கஷ்டம். அந்த மிகப்பெரிய சவால் இப்போ பாபரோட மகன் ஹுமாயூன் மேல விழுந்துச்சு. வேடிக்கை என்னன்னா, ஹுமாயூங்கிற பேருக்கு அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். ஆனா ஒரு வரலாற்று அறிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, ஹுமாயூன் வாழ்க்கை முழுசும் தடுமாறிக்கிட்டே இருந்தாரு, வாழ்க்கையை விட்டும் தடுமாறித்தான் வெளியே போனாருன்னு. அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஹுமாயூனோட ஆட்சி முழுக்க போராட்டம்தான். ஏன்னா பாபர் விட்டுட்டு போனது ஒரு வலுவான பேரரசு இல்ல, அது இன்னும் முழுசா ஒருங்கிணைக்கப்படாத ஒரு ராஜ்யம். இதனால அவருக்கு 4 பக்கமும் பிரச்சனை. ஒரு பக்கம் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே பதவிக்காக சண்டை போட்டாங்க. இன்னொரு பக்கம் ஷெர்ஷா சூரின்னு ஒரு பயங்கரமான ஆப்கானிய எதிரி உருவானார். குறிப்பா அந்த ஷெர்ஷா சூரி கூட நடந்த மோதல் தான் முகலாய பேரரசோட ஆரம்ப காலத்திலேயே அதுக்கு ஒரு பெரிய ஆப்ப வச்சது. கடைசியா 1540ல ஷெர்ஷா சூரி கிட்ட ஹுமாயூன் படு தோல்வி அடைஞ்சாரு. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன மொத்த பேரரசையும் இழந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்தியாவை விட்டே ஓட வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. 1-2 வருஷம் இல்ல, 15 வருஷம். அந்த 15 வருஷமும் இந்தியாவுல முகலாய பேரரசுங்கிற ஒண்ணு இருந்த தடையுமே இல்லாம போச்சு. ஹுமாயூன் ஒரு அகதியா அடுத்த நாட்டுல தஞ்சம் புகுந்து அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. ஆனா பாருங்க, அவரோட விடாமுயற்சிய அந்த 15 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா பாரசீக உதவியோட திரும்பி வந்து தான் இழந்த எல்லாத்தையும் திரும்ப பிடிச்சாரு. ஆனா விதி பாருங்க, அப்படி கஷ்டப்பட்டு ஜெயிச்ச 1 வருஷத்துக்குள்ளேயே தான் நூலக படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டாரு.
என்ன ஒரு சோகமான விசித்திரமான முடிவு பாருங்க. சரி, ஒருத்தர் புலி மாறி பாஞ்சு பேரரசை உருவாக்குனாரு, இன்னொருத்தர் தடுமாறி விழுந்து எழுந்தாத காப்பாத்தினாரு. அப்போ இவங்க 2 பேரோட உண்மையான பங்களிப்பு தான் என்ன? இத சிம்பிளா சொல்லணும்னா, பாபர் ஒரு பிரில்லியன்ட் ஃபவுண்டர், அதாவது பேரரசுக்கான அடித்தளத்தை போட்டவர். ஆனா ஹுமாயூன் ஒரு சர்வைவர், ஒரு பாதுகாவலர். அவரோட அடங்காத விடாமுயற்சி இல்லைன்னா முகலாய பேரரசு அப்பவே அழிஞ்சு போயிருக்கும். முதல் பெரிய சோதனையிலிருந்து அதை காப்பாத்தினது அவர்தான். அதனால ஹுமாயூன் பட்ட கஷ்டம் எதுவுமே வீண் போகல. அவர் போராடி அந்த பேரரச காப்பாத்தினதால தான் அவரோட மகன் மாமன்னர் அக்பர் அரியணை ஏறி முகலாய பேரரச அதோட பொற்காலத்துக்கு கூட்டிட்டு போக முடிஞ்சது. இந்த கதை நமக்குள்ள ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு விஷயத்த நிலைச்சு நிக்க வைக்கிறதுக்கு எது முக்கியம்? பாபர் மாதிரி பிரமாதமா ஆரம்பிக்கிறதா, இல்ல ஹுமாயூன் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிட்டு விடாம போராடுறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரலாறுல சில சமயம் ரொம்பவே விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட பொற்காலம் அதோட மிகப்பெரிய எதிரி போட்ட ப்ளூ பிரிண்ட் மேலதான் கட்டப்பட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாம முகலாய பேரரசோட தலைவிதியே மாத்தி எழுதின 2 பெரிய ஆட்சியாளர்களுக்கு நடுவுல இருந்த ஒரு ஆச்சரியமான தொடர்பு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். ஒருத்தர் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி, இன்னொருத்தர் அவரையே நாட்டை விட்டு விரட்டுனவரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ரகசிய கனெக்ஷன் இருந்துச்சு. அதுதாங்க இந்தியாவோட வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு. அது என்ன கனெக்ஷன்? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். சரி, முதல்ல நாம கதை ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்துக்கு போயிடலாம். அதாவது முகலாய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட சரிஞ்சு போய் அதோட அரசர் உயிரை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பயங்கரமான குழப்பமான நேரம் அது. யோசிச்சு பாருங்க, 1540 1555 வரைக்கும், அதாவது முழுசா 15 வருஷம் ஹுமாயூன் ஒரு அகதியா நாட்டை விட்டு வெளியில வாழ வேண்டிய கட்டாயம். ஒரு காலத்துல அவ்ளோ வலிமையா இருந்த முகலாய சாம்ராஜ்யம் இப்போ ஒரு கேப்டன் இல்லாத கப்பல் மாதிரி தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அதிகார வெற்றிடம் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது தலைவர் உருவாக காரணமா இருந்துச்சு. அந்த வெற்றிடத்துக்குள்ள நுழைஞ்சவர் தான் ஷிர்ஷா சூரி. யார் இவரு? முகலாயர்களோட பரம எதிரி. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பின்னாடி வரப்போற முகலாய பேரரசு எப்படி இருக்கணுங்கிற நிர்வாக வரைபடத்தையே வரைஞ்ச சிற்பி இவர்தான்னு சொன்னா ஆச்சரியமா இல்ல? இங்கதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. ஷெர்ஷாவோட ஆட்சி வெறும் 5 வருஷம்தான், ஜஸ்ட் 5 இயர்ஸ். ஆனா அந்த சின்ன காலகட்டத்துல அவர் செஞ்ச சாதனைகள் அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு அதோட தாக்கத்தை விட்டுட்டு போச்சு. துரதிருஷ்டவசமா கலிஞ்சார் கோட்டையில நடந்த ஒரு எதிர்பாராத வெடி விபத்துல அவர் இறந்து போயிட்டார். பாருங்க, வெறும் 5 வருஷத்துல ஷெர்ஷா ஒரு முழுமையான நிர்வாக அமைப்பையே உருவாக்கிட்டாரு. அவர் கொண்டு வந்த வெள்ளி நாணயம், அவர் கட்டின சாலைகள், அவர் உருவாக்குன அந்த வரி விதிப்பு முறை, இது எல்லாமே ஒரு பேரரசு எப்படி பக்காவா இயங்கணுங்கிறதுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் மாதிரி அமைஞ்சது. எந்த அளவுக்குன்னா, அவரோட படைகள் போருக்கு போகும்போது கூட விவசாய பயிர்களுக்கு ஒரு சின்ன சேதம் கூட வரக்கூடாதுன்னு கண்டிப்பா உத்தரவு போட்டிருந்தாராம். அவரோட இந்த ஒரு வார்த்தையே போலும் அவரோட நிர்வாக தத்துவம் என்னன்னு புரிஞ்சிக்க. ஒரு சாம்ராஜ்யத்தோட உண்மையான பலம் அதோட விவசாயிகள் கிட்டதான் இருக்குன்னு அவர் ஆழமா நம்பினாரு. இந்த ஒரு நம்பிக்கை தான் அவரோட வருவாய், விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா கொள்கைகளுக்கும் அஸ்திவாரமா இருந்துச்சு. இந்த டாம்ங்கிற வெள்ளி நாணயம் ஒன்னும் சாதாரணம் இல்லைங்க. அதோட தரம், அதோட தூய்மை அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, கிட்டத்தட்ட 1845 வரைக்கும், அதாவது பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கூட இது புழக்கத்துல இருந்திருக்கு. இதனாலதான் ஷெர்ஷாவ நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நிலையான நம்பகமான நாணயம் ஒரு சாம்ராஜ்யத்தோட பொருளாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ கதையில ஒரு ட்விஸ்ட். ஷெர்ஷா இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் முகலாயர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க. ஆனா இந்த தடவை அரியணையில உட்கார்ந்தது யாரு தெரியுமா? எந்த அனுபவமும் இல்லாத ஒரு சின்ன பையன். ஆமாங்க, வெறும் 14 வயசுதான். அவங்க அப்பா ஹுமாயூன் ஒரு லைப்ரரி படிக்கட்டிலிருந்து வழுக்கி விழுந்து இறந்து போனப்போ அக்பர் ஒரு சின்ன பையன்தான். அவருக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு அனுபவமும் கிடையாது, உண்மையான அதிகாரமும் கிடையாது. ஆனா அவரை சுத்தி அதிகாரத்துக்காக பசியோட காத்துக்கிட்டு இருந்தவங்க கூட்டம்தான் அதிகமா இருந்துச்சு. அக்பரோட ஆரம்பகால ஆட்சி ஒரு டக் ஆஃப் வார் மாதிரிதாங்க இருந்துச்சு. ஒரு பக்கம் அவருக்கு ரொம்ப விசுவாசமா இருந்து அரியணைய காப்பாத்தின பைரம் கான்,
ஆனா அவரோட பவர் அதிகமாக அது அக்பருக்கே ஒரு தலைவலியா மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் அக்பரோட வளர்ப்பு தாய் மஹமங்கா. பைரம் கான் போனதுக்கு அப்புறம் இவங்க தன்னோட பாசத்தையே ஒரு ஆயுதமாக்கி அக்பரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த காலகட்டத்தை சரித்திரத்துல பெட்டிகோட் அரசாங்கம்னு கூட சொல்வாங்க. அவங்களோட உண்மையான குறிக்கோள் ஒண்ணுதான், தம் மக ஆதம் கான அதிகாரத்துல உட்கார வைக்கணும். அப்போதான் அந்த முக்கியமான தருணம் வந்துச்சு. மஹமங்காவோட மகன் ஆதம் கான் அக்பரோட நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதிய கொன்னுட்டான். இத கேட்ட அக்பர் தன் பொறுமைய மொத்தமா இழந்தார். உடனே அரண்மனை மாடியிலிருந்து ஆதம் கான 2 தடவை கீழே தள்ளி போட்டு கொல்லச் சொல்லி உத்தரவு போட்டாரு. இந்த ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு அப்புறம்தான் அக்பர் தன்னை சுத்தி இருந்த எல்லா தடைகளையும் உடைச்சுக்கிட்டு அந்த பேரரசோட முழுமையான சக்கரவர்த்தியா உருவெடுத்தார். இப்பதாங்க நம்ம கதையோட கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது. தனக்கான முழு அதிகாரத்தையும் கையில எடுத்த அக்பர் ஒரு புதிய பிரம்மாண்டமான பேரரசு கட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கான ப்ளூ பிரிண்ட் அது ஏற்கனவே அவரோட எதிரியால வரைப்பட்ட தயாரா இருந்துச்சு. இங்கேதான் கதையோட 2 பகுதியும் ஒன்னு சேருது. பாருங்க, அக்பர் என்ன பண்ணாருன்னா ஷெர்ஷாவோட கொள்கைகளை அப்படியே காப்பி அடிக்கல. அவர் அத ஒரு ஃபவுண்டேஷனா எடுத்துக்கிட்டாரு. அதை இன்னும் மெருகேத்தி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ஏத்த மாதிரி அதை பிரம்மாண்டமா மாத்தினாரு. உதாரணமா ஷெர்ஷாவோட வரி முறைய ராஜா தோடர்மால் உதவியோட ஜப்தின்னு ஒரு சூப்பரான சிஸ்டமா அப்டேட் பண்ணாரு. நிர்வாகத்துல ராணுவத்தையும் சிவில் சர்வீஸையும் ஒன்னா இணைச்சு மன்சப்தாரின்னு ஒரு புது தனித்துவமான அமைப்பை கொண்டு வந்தாரு. அதாவது ஷெர்ஷா போட்ட அந்த நிர்வாக ஃபவுண்டேஷன் மேல அக்பர் தன்னோட சொந்த மாஸ்டர் பீஸ்களை கட்டினாரு. எதிரிகளா இருந்த ராஜபுத்திரர்களை கல்யாண உறவுகள் மூலமா கூட்டாளிகளா மாத்தினது அவரோட மிகப்பெரிய ராஜதந்திரம். முஸ்லிம் அல்லாதவங்க மேல இருந்த ஜிசியா வரிய தூக்குனது, எல்லா மதத்திலயும் இருந்த நல்ல விஷயங்களை ஒன்னா சேர்த்து தீனி இலாஹின்னு ஒரு புது நம்பிக்கைய உருவாக்குனது, இதெல்லாமே அவரோட பரந்த மனப்பான்மைக்கு ஒரு பெரிய சாட்சி. இதெல்லாம் தான் அக்பர் த கிரேட் ஆக்குச்சு. ஆக நாம இப்போ இந்த கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு எதிரி போட்ட விதை இன்னொரு சக்கரவர்த்தியால ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கு. சோ முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க. ஷேர்ஷா சூரிங்கிற அந்த ஆப்கானியர் மட்டும் இல்லனா அக்பரோட பொற்காலம் நம்ம இன்னைக்கு பாக்குற மாதிரி இருந்திருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஷேர்ஷா ப்ளூ பிரிண்ட் போட்டாரு, அக்பர் அதை வச்சு ஒரு காலத்தால் அழிக்க முடியாத மாஸ்டர் பீஸ கட்டி எழுப்பினாரு. வரலாறு இப்படிதான், சில சமயம் ரொம்ப விசித்திரமான வழிகள்ல வேலை செய்யும். அப்போ கடைசியா உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒரு பிரமாதமான ப்ளூ பிரிண்ட வரைகிற ஆர்கிடெக்டுக்கு அதிக பெருமை சேரணுமா, இல்ல அதை வச்சு காலத்துக்கும் நிக்கிற ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குற பில்டருக்கு அதிக பெருமை சேரணுமா? ஒருத்தரோட புத்திசாலித்தனம் இன்னொருத்தரோட வெற்றிக்கு எப்படி ஒரு அஸ்திவாரமா அமையுதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாங்க முகலாய பேரரசர் ஜாங்கீரின் அரசவைக்குள்ள போலாம். வெளியில இருந்து பார்த்தா ஒரே தங்கம், வைரம், செல்வம் கொளிக்குது, ஒரு சொர்க்க மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அதிகாரத்துக்காக ஒரு பெரிய புயலே உருவாயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு அரியணைக்காக ஒரு குடும்பம் எப்படி 2ஆ உடைய போகுதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த கதைய நாம 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். ஜஹாங்கீரோட சக்தி வாய்ந்த ராணியில ஆரம்பிச்சு அரியணைக்கான சண்டை, ஷாஜஹான் எப்படி ஜெயிச்சாரு, கடைசியா பளிங்கு கல்லால ஒரு காதல் காவியம் உருமானது வரைக்கும் எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். முதல்ல நாம பேரரசர் ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்துக்கு போவோம். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உண்மையான பவர், அதாவது அதிகாரம் சக்கரவர்த்தி கையில இல்ல, அது அவரோட மனைவி கையில தான் இருந்துச்சு. முகலாய பேரரசிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த பெண் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு கேள்விதான் நம்மள நூர்ஜஹானோட கதைக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. ஏன்னா அவங்க தான் அந்த பேரரசோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுனாங்க. ஆனா ஒரு பெண்ணால எப்படி இவ்ளோ பெரிய அதிகாரத்தை கையில் எடுக்க முடிஞ்சது? வாங்க பார்க்கலாம். அவங்க பேரு நூர்ஜஹான். பேரளவுல அவங்க ஜஹாங்கீரோட 20வது மனைவி. ஆனா உண்மையில ஜஹாங்கீரோட ஆட்சியோட கடைசி வருஷங்கள்ல தன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் அரசியல் திறமையாலையும் ஒரு குட்டி அரசாங்கத்தையே நடத்திட்டு வந்தாங்க. சொல்லப்போனா அவங்கதான் அப்போ உண்மையான ஆட்சியாளர். சரி, இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். அடுத்தது யாரு ராஜா? இந்த ஒரே ஒரு கேள்விதான் மொத்த அரசவையையும் 2ஆ பொளந்துச்சு. ஜஹாங்கீரோட உடம்பு சரியில்லாம போக போக பேரரசு ஆட்டம் காண ஆரம்பிச்சது. அதிகாரத்தை கைப்பற்ற இதுதான் சரியான நேரம்னு பலரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய அரசியல் புயல் மெதுவா உருவாயிட்டு இருந்துச்சு. இங்கதான் கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. 2 டீம் உருவாகுது. ஒன்னு நூர்ஜஹான் டீம். அவங்க தன்னோட மருமகன் ஷாரியார ராஜா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட சொந்த தம்பி ஆசஃப் கான். அவரு தன்னோட மருமகன் இளவரசர் குர்ரம்
அதாவது நம்ம ஷாஜஹான ராஜாக்கணும்னு நினைக்கிறாரு. பாருங்க, அக்கா ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், ஒரே குடும்பத்துக்குள்ளேயே பனிப்போர் ஆரம்பிக்குது. இது வெறும் அரியணை சண்டை இல்ல, இது ஒரு குடும்ப சண்டை. கதை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஜவாங்கீர் இறந்துட்டாரு. இப்ப என்ன நடக்க போகுது? இங்கதான் ஆசஃப் கானோட ஆட்டம் ஆரம்பமாகுது. வருஷம் 1227. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம்தான் எல்லாமே மாறுச்சு. பேரரசர் ஜஹாங்கீர் காஷ்மீர்ல இருந்து திரும்பி வரும்போது வழியிலேயே இறந்து போறாரு. பேரரசர் இறந்துட்டாரு, ஒரு சகாப்தம் முடிஞ்சது. ஆனா அது ஒரு பெரிய புயலோட ஆரம்பமா இருந்துச்சு. ராஜா இல்லாத அரியணை யாரு வேணாலும் அதை கைப்பற்றலாம். நாட்டுக்குள்ளேயே சண்டை வர்றதுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது. அடுத்து யாரு? இந்த கேள்விதான் எல்லா இடத்துலயும் கேட்டுச்சு. இந்த குழப்பமான நேரத்துல தான் ஆசஃப் கான் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரே நிமிஷம் கூட யோசிக்கல. அவரோட ஒவ்வொரு அடியும் ரொம்ப கணக்கா இருந்துச்சு. அது வரலாற்றோட போக்கையே மாத்திடுச்சு. ஆசஃப் கானோட மாஸ்டர் பிளான பாருங்க. முதல்ல ராஜா செத்த விஷயத்தையே வெளியே சொல்லாம மறைக்கிறாரு. ரெண்டாவது, உடனே தக்காணத்துல இருக்கிற தம் மருமகன் ஷாஜஹானுக்கு ஒரு ரகசிய மெசேஜ் அனுப்புறாரு. மூணாவது, நாட்டுல குழப்பம் வராம இருக்க சும்மா ஒரு டம்மி ராஜாவ அரியணையில உட்கார வைக்கிறாரு. கடைசியா தன்னோட போட்டியாளனான ஷாரியாரை எதிர்க்க லாகூருக்கு படையோட போறாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! தன்னோட சொந்த அக்காவையே அரசியல் சதுரங்கத்துல தோற்கடிச்சிட்டாரு. சோ ஆசஃப் கானோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா? ஷாஜஹான் எப்படி இளவரசன்ல இருந்து பேரரசர் ஆனாரு? அததான் இப்ப பார்க்க போறோம். நடந்ததெல்லாம் ஒரே நின்னல் வேகத்துல. பாருங்க, அக்டோபர் 1627 ஜஹாங்கீர் இறக்குறாரு. அடுத்த மாசமே நவம்பர்ல ஆசஃப் கான் தன்னோட எதிரி ஷாரியார தோற்கடிச்சு ஜெயில போடுறாரு. டிசம்பர்ல ஷாஜஹான் தலைநகரத்தை நோக்கி வராரு. ஜான்வரி 1628 அடுத்த 3வது மாசத்துல ஆக்ரால ஷாஜஹான் பேரரசரா அறிவிக்கப்படுறாரு. பாத்தீங்களா, வெறும் 3 மாசத்துல ஆட்டமே மாறிடுச்சு. எல்லா எதிரிகளும் காலி. வலி தெளிவா இருக்கு. ஷாஜஹானோட ஒரு புதிய சகாப்தம் தொடங்குது. ஆனா இந்த அரியணைக்காக நடந்த ரத்த கலரியோட இந்த கதை முடியல. இதுக்கப்புறம்தான் முகலாய பேரரசுல ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. அதுவும் காதலால எழுதப்பட்ட ஒரு அத்தியாயம். இப்ப நாம கதையோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். கத்தியையும் சதியையும் வச்சு ஜெயிச்ச ஒரு பேரரசோட கதை எப்படி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காதல் சின்னத்தோட கதையா மாறுச்சு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஷாஜகானோட ஆட்சினா நமக்கு வெறும் அதிகாரம் மட்டும் ஞாபகம் வராது. அவரோட வாழ்க்கைய, அவரோட பேரரச, ஏன் அவரோட மொத்த வரலாற்றையுமே தீர்மானிச்சது ஒரே ஒரு பெண் மேல அவர் வச்சிருந்த காதல்தான். அவங்கதான் மும்தாஜ் மஹால். மும்தாஜ் மஹால் இவங்க யாருன்னு தெரியுமா? இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஷாஜகானுக்கு அரியணையை பிடிச்சு கொடுத்தாரே அதே ஆசஃப் கான், அவரோட பொண்ணுதான் மும்தாஜ். யோசிச்சு பாருங்க, இந்த அரசியல் சண்டைக்குள்ள எவ்வளவு பெரிய குடும்ப பந்தங்கள் இருந்திருக்குன்னு. தாஜ்மஹால்ங்கிறது வெறும் ஒரு பழுங்கு கட்டிடம் இல்ல, அது ஒரு கட்டிடக்கலை அற்புதம். அதுல இந்திய, பாரசீக, இஸ்லாமியன்னு பல நாட்டு கலைகளோட கலவைய நீங்க பார்க்கலாம். காதலோட நித்திய சின்னமா இத உருவாக்க கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இத பத்தி ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு. காலத்தோட கண்ணத்துல இருக்கிற ஒரு கண்ணீர் துளி அப்படின்னு சொன்னாரு. இதை விட அழகா தாஜ்மஹாலை வர்ணிக்க முடியுமா? சரி, கடைசியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி. ஒரு பெரிய துக்கத்திலிருந்து கட்டின இந்த நினைவு சின்னம் ஒருத்தரோட உச்சகட்ட அதிகாரத்தோட அடையாளமாவும் இருக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாஜ்மஹல் நிஜமாவே காதலோட சின்னமா, இல்ல ஒரு பேரரசரோட அதிகாரத்தோட சின்னமா? ஒரு பெரிய வெற்றி ஒரு பேரரசோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்க முடியுமா? கேக்குறதுக்கே விசித்திரமா இருக்கு இல்லையா? ஆனா முகலாய பேரரசர் அவுரங்கசீப்போட கதையில இதுதான் நடந்தது. அவரோட ஆட்சியில தான் முகலாய பேரரசு அதோட வரலாற்றிலேயே மிகப்பெரிய எல்லைக்கு விரிவடைஞ்சது. ஆனா அதே நேரத்துல தான் அதோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுச்சு. இது எப்படி நடந்தது? வாங்க இந்த வரலாற்று மர்மத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து அழிக்கலாம். சோ, ஒரு பேரரசு வெற்றிகளாலேயே எப்படி அழிய முடியும்? இந்த கேள்விய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவுரங்கசீபோட முழு கதையுமே இந்த ஒரு விஷயத்தை சுத்தி தான் நடக்குது. வெற்றிகளுக்கு மேல வெற்றிகளை குவிச்சு சாம்ராஜ்யத்தை அதோட உச்சத்துக்கே கொண்டு போன ஒருத்தர் எப்படி அதே சாம்ராஜ்யத்தோட சரிவுக்கும் காரணமானார்? இதுதான் நாம பார்க்க போறோம். முதல்ல அவுரங்கசீபோட அந்த பக்தி முரண்பாட்டை பத்தி பாப்போம். அப்புறமா அவர் கொண்டு வந்த சில புதிய விதிகள், அதனால வடக்கில ஏற்பட்ட கிளர்ச்சிகள், அதுக்கப்புறம் அவரை ரொம்பவே இக்கட்ல மாட்டிவிட்ட தக்கான போர், கடைசியா அவர் விட்டுட்டு போன அந்த மரபு என்னங்கிறதையும் அலசி ஆராய்வோம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். அவுரங்கசீப் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது, ஆலம்கீர். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உலகை வென்றவர். சும்மா ஒரு பட்டப்பேர் இல்ல இது, அவரோட லட்சியமே அதுதான்.
அவரோட அப்பா ஷாஜஹான் கிட்டேருந்து அவருக்கு கிடைச்சது சாதாரண சாம்ராஜ்யம் கிடையாது, ரொம்பவே பரந்த, சக்தி வாய்ந்த, சொல்லப்போனா செல்வச் செழிப்பான ஒரு பேரரசு. இதை நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும். அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தப்போ முகலாய பேரரசு தான் உலகத்தோட நம்பர் 1 சூப்பர் பவர். அவ்வளவு பெரியது, அவ்வளவு செல்வம் கொட்டி கிடந்தது. அதுக்கு நிகரா உலகத்துல வேற எந்த நாடும் இல்ல. ஆனா பாருங்க, அந்த உச்சியிலிருந்து தான் சரிவும் ஆரம்பிக்க போகுது. அவுரங்கசீப் ரொம்பவே தீவிரமா இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினவரு. தன்னோட பேரரசுல ஒழுக்கமும் மத நம்பிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சார். இதை சரி பண்ணணும்னு சொல்லி சில ரொம்பவே கடுமையான புதிய சட்டங்களை கொண்டு வந்தார். இந்த முடிவுகள் தான் பேரரசோட தலை எழுத்தையே மாத்தி அமைச்சுது. முதல்ல முஹ்தசிப் அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்கினார். இவங்கள ஒரு மாதிரி மாரல் போலீஸ்னு சொல்லலாம். அவங்களோட வேலை என்னன்னா, மக்கள் இஸ்லாமிய சட்டப்படி தான் வாழ்றாங்களான்னு பாக்குறது, மது அருந்துறது, சூதாட்டம் இதையெல்லாம் தடுக்கிறதுன்னு அவங்க வேலைகள் இருந்துச்சு. இது ஒரு வகையில மக்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில அரசாங்கம் நேரடியா தலையிடுற மாதிரி ஆகிடுச்சு. அடுத்து அவர் செஞ்சதுதான் மிகப்பெரிய சர்ச்சைய கிளப்புச்சு. பேரரசர் அக்பர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நீக்கின ஜிஸ்யா வரிய அவுரங்கசீப் திரும்பவும் கொண்டு வந்தார். முஸ்லிம் இல்லாத குடிமக்கள் மேல இந்த வரிய போட்டாங்க. இது பேரரசு முழுக்க ஒரு பெரிய அதிருப்தி அலையையே உருவாக்குச்சு. இது வெறும் வரி வசூல் விஷயம் மட்டுமில்ல, அதுக்கும் மேல ஒரு பெரிய சிக்னலா பார்க்கப்பட்டுச்சு. சரி, இந்த மாதிரி கொள்கைகளோட நேரடி விளைவு என்னவா இருக்கும்? பேரரசோட இதய பகுதியான வட இந்தியாவே கிளர்ச்சியால பற்றி எரிய ஆரம்பிச்சுது. ஒன்னு பின்னால ஒன்னா பல சமூகங்கள் அரசாங்கத்துக்கு எதிரா ஆயுதம் தூக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல மதுராவை சுத்தி இருந்த ஜாட் விவசாயிகள். அவங்க அவுரங்கசீப்போட கடுமையான வரி விதிப்பால ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அதனால முதல்ல கிளர்ச்சி செஞ்சது அவங்கதான். அடுத்து ஹரியானால சத்னாமிகள்னு ஒரு மதப்பிரிவினர் முகலாய அதிகாரிகளோட அடக்குமுறையை எதிர்த்து அவங்களும் போர்க்களத்துல இறங்குனாங்க. அதே மாதிரி பஞ்சாப்ல சீக்கியர்களோட எதிர்ப்பு ரொம்பவே தீவிரமாச்சு. குறிப்பா அவங்களோட 9வது குருவான தேக் பகதூருக்கு அவுரங்கசீப் மரண தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எதிர்ப்பு ஒரு பெரிய இராணுவ மோதலாவே மாறிடுச்சு. ஆனா எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி என்னன்னா, பல தலைமுறையா முகலாயர்களோட கூட்டாளியா இருந்த ராஜ்புத்திரர்களும் கிளர்ச்சியில குதிச்சதுதான். ஜிஸ்யா வரிக்கு எதிரா மேவார் மன்னர் ராணா ராஜ்சிங் மாதிரி ஆட்கள் போர் ஆரம்பிச்சது பேரரசோட ஒற்றுமையில ஒரு பெரிய விரிசலையே உண்டாக்கிடுச்சு. ஒரு பக்கம் வட இந்தியா எப்படி நெருப்பா எரிஞ்சிட்டு இருந்தப்போ, அவுரங்கசீப் தன்னோட முழு கவனத்தையும் தெற்கு பக்கம் திருப்பினாரு. தக்காணத்தை எப்படியாவது முழுசா கைப்பற்றணும்னு அவருக்கு ஒரு தீராத ஆசை. அந்த ஆசைதான் அவரோட ஆட்சியிலே மிக நீண்ட, மிக செலவு பிடிச்ச, கடைசியில மிக அழிவுகரமான ஒரு அத்தியாயமா மாறிச்சு. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 27 வருஷம். ஒரு பேரரசர் தன்னோட வாழ்க்கையில 1/4 நூற்றாண்டே போர்க்களத்திலேயே கழிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இது அந்த பேரரசோட செல்வத்தையும் வளங்களையும் எந்த அளவுக்கு உறிஞ்சிருக்கோன்னு. ஏன்னா தக்காணத்துல அவுரங்கசீப் சந்திச்சது வெறும் எதிரிகளை மட்டும் இல்ல, அது ஒரு புதுவிதமான போர் முறை. ஒரு பக்கம் அவுரங்கசீப்போட பிரம்மாண்டமான மெதுவான நகரக்கூடிய முகலாயப் படை, இன்னொரு பக்கம் சிவாஜி தலைமையில இருந்த மராத்தியர்களோட வேகம், மலைகள்ல மறைஞ்சு திடீர்னு தாக்குற கொரில்லா படை. இது ஒரு யானைக்கும் புலிக்கும் நடந்த சண்டை மாதிரி இருந்துச்சு. நிச்சயமா அவுரங்கசீப் பிஜாப்பூர், கோல்கொண்டா மாதிரியான சுல்தான்களை ஜெயிச்சார். ஆனா மராத்தியர்கள் அவரால கடைசி வரைக்கும் முழுசா அடக்கவே முடியல. இந்த தொடர் போர்கள் பேரரசோட கஜானாவை காலி பண்ணினது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பேரரசர் இவ்வளவு நாள் தலைநகரை விட்டு தள்ளியே இருந்தது வட இந்தியால இருந்த கட்டுப்பாட்டை தளர்த்தி இன்னும் நிறைய கிளர்ச்சிகளுக்கு வழி பண்ணி கொடுத்துடுச்சு. கடைசியா 1707ஆம் வருஷம் தன்னோட 88 வயசுல அவுரங்கசீப் போர்க்களத்திலேயே இறந்து போறாரு. சரி, இவ்ளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்து முடிச்ச அவரு விட்டுட்டு போன பேரரசு எப்படி இருந்துச்சு? அவரோட மரபு என்ன? இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த முரண்பாடு ரொம்ப தெளிவா புரியும். அவர் ஆட்சிக்கு வந்தப்போ கஜானா நிறைஞ்சு இருந்துச்சு, பேரரசு ஒற்றுமையா இருந்துச்சு. ஆனா அவர் இறந்தப்போ நிலப்பரப்பு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு பெருசா இருந்துச்சு. ஆனா அந்த பெரிய நிலத்தை ஆள கஜானால காசு இல்ல, மக்கள் கிட்ட ஒற்றுமை இல்ல, பேரரசு உள்ள நொறுங்கி போயிருந்தது. அவரோட மரணப்படுக்கையில அவர் இப்படி சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு. நான் இந்த உலகத்துக்கு ஒரு அந்நியனா வந்தேன், ஒரு அந்நியனாவே போறேன். நான் யாரு, என் விதி என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. யோசிச்சு பாருங்க, உலகையே ஜெயிக்கணும்னு நினைச்ச ஒரு பேரரசர் கடைசியா சொன்ன வார்த்தைகள் இவை. இதுல ஒரு விரக்தியும் ஒரு தோல்வி உணர்வும் தெரியுது இல்லையா? இங்கதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அவுரங்கசீப் ஜெயிச்ச வெற்றிகள் தான் அந்த பேரரசுக்கே பெரிய பாரமா மாறிடுச்சு.
பேரரசு வெளிய பார்க்க ரொம்ப பெருசா தெரிஞ்சாலும் அதை நிர்வகிக்க முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பலவீனமாகிடுச்சு. இதுதான் அந்த பேரரசரின் முரண்பாடு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. அவுரங்கசீப்ப நாம எப்படி பார்க்கறது? ஒரு பக்தியுள்ள ஆனா தோல்வி அடைஞ்ச ஒரு தொலைநோக்கு பார்வையாளரா, இல்ல ஒரு பேரரசையே உடைச்ச ஒரு கடுமையான மதப்பற்றாளரா? இதுக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு. வரலாற்றோட பக்கங்கள்ல அவுரங்கசீப் இன்னிக்கும் ஒரு தீர்க்கப்படாத புதிராவே தான் இருக்காரு. வணக்கம். ஒரு காலத்துல இந்தியாவையே ஆண்ட உலகத்தோட மிகப்பெரிய பேரரசுகள்ல ஒன்னான முகலாய பேரரசு எப்படி காணாம போச்சு? நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரே நாள்ல நடந்த ஒரு வீழ்ச்சியோட கதை இல்ல, கிட்டத்தட்ட 150 வருஷம் நீடிச்ச ஒரு மெதுவான சரிவோட கதை. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எப்படிங்க அழியும்? இதுக்கு பதில் சொல்றது அவ்ளோ சுலபம் இல்ல. பாத்தீங்கன்னா முகலாயர்களோட வீழ்ச்சிக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லவே முடியாது. பலவீனமான அரசர்கள், வெளிநாட்டிலேந்து வந்த படையெடுப்புகள், அப்புறம் ஒரு புது சக்தி, அதாவது ஆங்கிலேயர்களோட எழுச்சி, இப்படி பல விஷயங்கள் ஒன்ற சேர்ந்துதான் இந்த சரிவுக்கு காரணமா இருந்துச்சு. சோ முகலாய பேரரசோட முடிவை ஒரு பெரிய புயல் அடிச்சு எல்லாம் அழிஞ்ச மாதிரி நினைக்க கூடாது. அது ஒரு நீண்ட மெதுவான சூரிய அஸ்தமனம் மாதிரி இருந்துச்சு. வாங்க அந்த 150 வருஷ கதையில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குது? மாபெரும் சக்கரவர்த்தி அவுரங்கசீப்போட ஆட்சிக்கு அப்புறம்தான். அவருக்கு பின்னாடி வந்த அரசர்கள் அவங்க ரொம்ப பலவீனமா இருந்ததுனால தான் இந்த பெரிய பேரரசுல முதல் விரிசலே விழுந்ததுன்னு சொல்லலாம். அவுரங்கசீப்புக்கு அப்புறம் வந்த ஆட்சியாளர்களால இந்த பிரம்மாண்டமான பேரரசை கட்டுப்படுத்த முடியல. அவங்க ரொம்பவே திணறினாங்க. அவங்களோட இந்த பலவீனம் ஒரு பெரிய பவர் வேக்யூம், அதாவது அதிகார வெற்றிடத்தை உருவாக்கிடுச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு மத்த சக்திகள் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க முகலாயர்களோட அதிகாரத்துக்கே சவால் விட ஆரம்பிச்சாங்க. சரி, வாங்க இப்ப நாம 18ஆம் நூற்றாண்டுக்கு போலாம். இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு பயங்கர கொந்தளிப்பான காலம். படையெடுப்புகள், உள்நாட்டுச் சண்டைகள்னு இந்தியாவையே தலைகீழா புரட்டி போட்ட ஒரு குழப்பமான நூற்றாண்டு இது. இந்த டைம்லைனை பாருங்களேன். ஒவ்வொரு சம்பவமும் முகலாயர்களோட அதிகாரத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா செதுச்சதுன்னு நமக்கு நல்லாவே புரியும். முதல்ல 1717ல ஃபருக்ஷியார் ஆங்கிலேயர்களுக்கு வர்த்தக உரிமை கொடுத்தது. அப்புறம் 1739ல நாதிர் ஷாவோட கொடூரமான டெல்லி படையெடுப்பு. அதுக்கப்புறம் 1761ல மராத்தியர்களை பலவீனப்படுத்தின 3வது பானிபட் போர். கடைசியா 1764ல நடந்த பக்சார் போர். சொல்லப்போனா இது ஒவ்வொன்றும் பேரரசோட சவப்பெட்டியில அடிச்ச ஆணிகள் மாதிரிதான். இந்த ஃபர்மான் சொல்றாங்களே, அது ஏன் அவ்ளோ முக்கியம்? ஏன்னா இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்தியால ஒரு பெரிய எக்கனாமிக் பவரை கொடுத்துச்சு. பாக்குறதுக்கு இது வெறும் ட்ரேடிங் லைசன்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனா இதனால கிடைச்ச பணபலம் தான் பின்னாடி முகலாயர்களே தோற்கடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ராணுவத்தை உருவாக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. உண்மையில இது ஒரு பேரரசியை கைப்பற்றுறதுக்கான முதல் படி. 1764 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அதிகாரத்தோட தராசு நிரந்தரமா பிரிட்டிஷ் பக்கம் சாஞ்ச ஒரு தருணம் இதுதான். இங்கேருந்து முகலாயர்களோட கதை இறங்குமுகமாவும் பிரிட்டிஷ்காரங்களோட கதை ஏறுமுகமாவும் மாற ஆரம்பிச்சது. இது அந்த போரோட விளைவை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. பேரரசர் ஷா ஆலம் இரண்டாம் ஒரே ராத்திரியில இந்தியாவோட ஆட்சியாளர்ங்கிற இடத்திலிருந்து பிரிட்டிஷ் கம்பெனி கிட்ட பென்ஷன் வாங்குற ஒருத்தரா மாறிட்டார். அவங்க குடுக்கற பணத்துல வாழ்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். இது முகலாயர்களோட வீழ்ச்சியில ஒரு உச்சக்கட்ட அவமானம்னே சொல்லலாம். சரி, ஒரு பக்கம் அரசியல் இப்படி தலைகீழா மாறிக்கிட்டு இருந்தப்போ சாதாரண மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த அதிகார மாற்றங்கள் நம்ம சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் எப்படி மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். முகலாய பேரரசோட பொருளாதாரம் முழுக்க முழுக்க நில வரிய நம்பிதான் இருந்துச்சு. இந்த ஜமீன்தாரி ஜாகீர்தாரி சிஸ்டம் தான் அதோட பேக்போன். பரம்பரையா வரிய வசூலிக்கிற ஜமீன்தார்களும் அரசாங்க சேவைக்காக நில வருவாய வாங்கிக்கிட்ட ஜாகீர்தார்களும் தான் கிராமங்கள்ல உண்மையான அதிகாரத்தோட இருந்தாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. போர்ச்சுகீசிய வியாபாரிங்க தான் புகையில, மிளகாய், உருளைக்கிழங்கு மாதிரியான பயிர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம சமையல்ல மிளகாய், உருளைக்கிழங்கு இல்லாம யோசிக்கவே முடியாது. ஆனா ஒரு காலத்துல அது இங்கே இல்லவே இல்ல. இந்த புது பயிர்களோட வரவு நம்ம இந்திய உணவு பழக்கத்தையே மொத்தமா மாத்திருச்சு. அந்த காலம் மத ரீதியாகவும் ரொம்பவே டைனமிக்கா இருந்துச்சு. ஒரு பக்கம் பக்தி இயக்கங்கள், இன்னொரு பக்கம் சூஃபி தத்துவம், கூடவே வளர்ந்து வந்த சீக்கியம், அப்புறம் ஐரோப்பியர்கள் மூலமா வந்த கிறிஸ்தவம்னு பல நம்பிக்கைகள் ஒரே நேரத்துல இங்க வளர்ந்துச்சு. இந்த மதங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கலந்து அன்றைய இந்திய சமூகத்தோட அந்த பன்முகத்தன்மைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துச்சு.
அரசியல் அதிகாரம் எல்லாம் ஒரு பக்கம் சரிஞ்சுகிட்டு இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் முகலாயர்களோட செல்வாக்கு உச்சத்திலே இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? கலை மற்றும் கட்டடக்கலை. அவங்களோட கலாச்சார தீபம் இந்த வீழ்ச்சிக்கு நடுவுலையும் பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. பியட்ரா டியூரா, இந்த டெக்னிக்க பாருங்களேன். இது வெறும் டெக்கரேஷன் இல்ல, இது கல்லுல செதுக்குன ஒரு கவிதை. சின்ன சின்ன கலர் கற்களை வச்சு உருவாக்குற இந்த கலை முகலாயர்களோட கைவினை திறனுக்கும் கலை ரசனைக்கும் ஒரு அருமையான உதாரணம். தாஜ்மஹால், டெல்லி செங்கோட்டை, ஹுமாயூன் கல்லறை, இந்த பட்டியல்ல இருக்கிற கட்டிடங்கள் வெறும் கல்லும் சுண்ணாம்பும் இல்ல. முகலாய பேரரசோட பெருமைக்கு இன்னைக்கும் இதுங்க தான் உயிரோட இருக்கிற சாட்சிகள். பேரரசு அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவங்களோட பாரம்பரியம் இந்த கட்டிடங்கள் மூலமா இன்னைக்கும் உலகத்துக்கே சொல்லப்படுது. சரி, இப்ப நாம இந்த நீண்ட கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். கடைசி முகலாய சக்கரவர்த்தியோட கதைக்கு போகலாம் வாங்க. 1857 இந்திய வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத வருஷம். சிப்பாய் கழகம்னு சொல்லப்படுற அந்த பெரும் புரட்சி அதுதான் மங்கிக்கிட்டு இருந்த முகலாய பேரரசோட விளக்க முழுசா அணைக்க போற ஒரு தீப்பொறியா மாறுச்சு. இதுதான் முகலாய ஆட்சியோட கடைசி மூச்சு. கடைசி பேரரசர் பகதூர் ஷா ஜஃபர் உண்மையில வரலாற்றோட சுழல்ல மாட்டிக்கிட்ட ஒரு சோகமான நபர் இவரு. அவருக்கு ஒரு பேரரசரா இருக்கிறத விட ஒரு கவிஞரா வாழ்றதுதான் பிடிச்சிருந்தது. ஆனா விதி அவரை கொண்டு போய் ஒரு பெரிய புரட்சியோட மையத்துல நிறுத்திடுச்சு. அவ்வளவுதான், ஒரு பேரரசோட கதை வேகமா முடிவுக்கு வருது. அந்த புரட்சி ரொம்ப கொடூரமா ஒடுக்கப்பட்டுச்சு. கடைசி பேரரசர் பகதூர் ஷா ஜஃபரை பிடிச்சு ரங்கூனுக்கு நாடு கடத்திட்டாங்க. கடைசியா 300 வருஷத்துக்கும் மேல இந்தியாவை ஆண்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்துச்சு. பேரரசர்கள் போயிட்டாங்க, ஆனா அவங்களோட பாரம்பரியம் போயிடுச்சா? இல்ல. நம்ம சாப்பிடுற பிரியாணில, நம்ம பேசுற உருது வார்த்தைகள்ல, நம்ம பாக்குற கட்டிடங்கள்ல முகலாயர்களோட தாக்கம் இன்னிக்கும் நம்ம கூடவே வாழுது. அவங்களோட பேரரசு முடிஞ்சிருக்கலாம், ஆனா அவங்களோட கதை நம்ம மூலமா இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?